என்ன அக்கௌண்ட்டில் 100 ரூபா தான் கிடந்து 98 ரூபா அந்த கம்பெனிக்காரன் பிடிச்சிருக்கான். 2 ரூபா வச்சுட்டு நான் எப்படி துணி எடுப்பேன்? ஒரே டஸ்டா இருக்கு. வாங்க ப்ரோ வாங்க. ப்ரோ துணி எடுக்க வந்தேன் ப்ரோ. துணி எடுக்க வந்தீங்களா? ஆமாம் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ஷர்ட் வேணுமா பனியன் வேணுமா? அண்ணே உங்ககிட்ட காசு இல்லையாட்டு என்ன சட்டை இருக்க எடுத்து போடுங்கண்ணே. நம்ம கடையில் காஸ்ட்லி அப்படின்னா 900 ரூபா வரைக்கும் சட்டை இருக்கு, எடுத்து போடவா? என்னது 900 ரூபாயா? 1000 ரூபாய்க்கெல்லாம் ஒன்றும் இல்லையா? எடுத்து போடுங்கயா. 1000 ரூபாய்க்குலாம் இல்லை ப்ரோ, இப்போ ஆஃபர் போட்டிருக்கோம் ப்ரோ, எல்லாமே கம்மியாக தான் இருக்கு. ஸோ சேட். ஏதாவது ஒரு சட்டை எடுத்து போடியா ப்ரோ. இருக்கிறதுலே காஸ்ட்லியான சட்டை இதுதான் ப்ரோ, 949 ரூபா. சரி சரி சரி, இதை எடுத்துட்டு போயிட்டு ட்ரையல் பார்த்துட்டு வரேன். பாக்கெட்ல இருக்கிறது வேற 2 ரூபா, அக்கௌண்ட்ல இருக்கிறது வேற 2 ரூபா, இந்த 4 ரூபா வச்சுட்டு 1000 ரூபா சட்டை வேற வாங்கிட்டு வந்திருக்குது. நம்ம கிட்ட காசு இல்லைன்னு நம்மள அடிச்சு துவைக்கலாம் போறானு. சரி கொஞ்ச நேரத்துக்கு அமைதியா இது இருந்தோம். ப்ரோ ப்ரோ பார்த்து ப்ரோ. சாரி ப்ரோ, நான் வந்து பேசிக்காக ஒரு யூடியூபருங்கிறதுனால எப்பவும் கண்ணாடியை போட்டு தான் சொல்லிட்டு. எப்படி ப்ரோ ஆஃபர்லாம் போட்டிருக்கிறதா கேள்விப்பட்டேன். நமக்கு இன்ஸ்டாகிராமில் 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்குது, யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா 3 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க. நான் வர்றதே உங்கள் கடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருமைன்னு நினைக்கிறேன். பெருமை உனக்கு என்ன வேணும்? இப்போ நான் ஒரு இன்ஃப்ளூன்சர் அப்படிங்கிறதுனால நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணுறேனோ அதை வந்து நான் மக்கள்கிட்ட சொன்னேன்னா அவங்களும் இந்த கடையில் வந்து அதிகமாக துணி எடுத்து உங்கள் லாபத்தை பெருக்குவாங்க ப்ரோ. ஆல்ரெடி இங்கே பெருகவே தான் கிடக்கு, நீ இங்கே வந்து பெருக்க குணம் இல்லை. உனக்கு என்ன வேணும்? அதாவது ப்ரோ நம்ம கடைக்கு ஷார்ட்ஸ் வீடியோ போடுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்காக ப்ரோ, வேற யாருக்கு நான் இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் பண்ணதே கிடையாது. உங்களுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5000 நான் பண்ணித்தரேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப் வீடியோ ஒரு 10 மினிட்ஸ் வீடியோ போடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 பண்ணி தரேன் ப்ரோ. ஆமாம் ஓசி கஞ்சியா நீ? இதே மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்க? போட வெளியே வேண்டான்னா வேண்டான்னு சொல்லியா? பொழைக்க தெரியாத. ஏய் அந்த கடையில் ஏதோ அமௌண்ட் தரேன்னாடா, வாடா நம்ம போய் ஷார்ட்ஸ் எடுக்கலாம். பரவாயில்ல, இந்த வாரம் புள்ளிங்க சட்டையெல்லாம் வேற லெவலில் வந்துருக்கு. ரஜினிகாந்த் சட்டை இருக்கா? இருக்குங்கள். இந்த பாருங்க, இது வேட்டையின் சட்டை, அதுக்கப்புறமா இது ஜெயிலர் சட்டை, இது காலா சட்டை, இது கபாலி சட்டை. உங்களுக்கு எந்த சட்டை வேணும் அங்கிள்? என்னது அங்கிளா? சட்டே வேண்டாம் போயா. அட அங்கிள் தானே சொன்னேன். ஐயோ சட்டையெல்லாம் நீந்து போச்சு போயா. ஐயோ சார் போங்க சார். இதானே நேற்று வந்த கலெக்ஷன்? ஆமாண்ணே ஆமா சார். ஃபேன் யார் ரொம்ப நேரமா ஓடிட்டு இருக்கு சார்? ஃபேன் ஆஃப் பண்ணுங்க. எவ்வளோ ஃபேன் ஆஃப் பண்ணது? யாரா இவன்? ஏனே ட்ரையலில் முடியலண்ணே, ட்ரையலில் முடியல. இவன் தானே காலையில கடை திறந்ததுல இருந்து ட்ரையல் பார்க்க நீ ட்ரையல் ரூம்லயே இருக்கானே. ஓ இவன் தான் அவனா? இந்த மாதிரி நம்ம நிறைய கஸ்டமர்ஸை பார்த்துருக்கோம்ல. இந்தா வரேன். காசு இல்லையோ? ஆமாண்ணே காசு இல்லைண்ணே. ஓ அப்படியா? சரி அப்போ 3 மணிக்கூர்ல 3 நாள் உள்ளவே உட்காந்துக்க. 1000 ரூபாய்க்கெல்லாம் ஒன்றும் இல்லையா? எடுத்து போடுங்கயா.